இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலர் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தைத்திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்குள்ள செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி, சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி,
தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்து கொண்டு வக்கரகதியில் இருக்கிறார். தன் பார்வையை தனுசு ராசியான தன்னுடைய ராசி மேலேயே வைக்கிறார். அங்கே செவ்வாயும் புதனும் இருக்காங்க மாத ஆரம்பத்திலேயே. 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் உட்கார்றாங்க. ஜனவரி 15ஆம் தேதி மகரம் மாதம் அன்னி. உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னா என்ன? சூரியன் உள்ளே வந்த உடனே தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தேவர்களுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா அவருடைய பார்வை எங்கே விழும்? முதல்ல மகர ராசி மேலே விழும், 8ஆம் இடத்து மேலே விழும். 8ங்கிறது வளர்ச்சியை தருவது. அப்போ உங்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துடும். உடல் அசதியெல்லாம் ஓரம் வச்சுட்டு காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இதை பண்ணால் உங்களுக்கு பலன் உண்டா? ஆமாம் உண்டு. இதனால் உங்களுக்கு சூரியனின் பலன் என்னெல்லாம்? சூரிய பலன் பெரிய மனிதர்களின் தொடர்பு, பிரபலங்களின் தொடர்பு, ஆஃபீஸர்ஸ் நல்லபடியாக உங்களை கவனிச்சுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு மேக்ஸ் சக்ஸஸ். நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்தி கொள்கிறீர்கள்னு அர்த்தம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் அப் கிடைக்கும். அதுலேயும் பர்டிகுலராக மகரம் அப்படிங்கிற ராசிக்குள்ளே எல்லா கிரகங்களும் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்துருவாங்க. 18 தேதியிலெல்லாம் எல்லோரும் கடகடன்னு உள்ளே வந்துடுவாங்க. செவ்வாய் புதன் அப்படின்னு 5 கிரக சேர்க்கைகள்லாம் வந்து உட்காந்துக்கும். இப்படி எல்லோரும் அஷ்டமத்தில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா யார் காப்பாற்றுறது? சூரியன் தான் காப்பாற்றணும். அவர் தான் ஒருத்தர். அதனால தான் சூரிய நமஸ்காரத்தை விடாமல் இந்த மாதம் முழுவதும் செய்யுங்கள். பாஸ்கராய வித்மகே மகத் யுதிகராய தீமிகி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரம். இதை தெரிந்தவர்கள் சொல்வது. இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, சூரியனை வணங்குங்க. இல்லையா ஒரு நல்ல தாம்பாளத்தை எடுங்க. உங்கள் வீட்டு பால்கனியோ இல்லை வாசப்படியோ எங்கேயோ சூரியன் காலையில் வெளிச்சம் படுறதா அங்கே வைங்க. அந்த சூரியனுடைய ஒளிப்பட்டு அந்த தண்ணீர், அந்த தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணீர் சுடும். இதை எடுத்துடுங்க. இதை தலையில் தெளித்து கொள்ளுங்கள். சூரியனின் அனுகிரகம். இதை செஞ்சுட்டு காலையில் வேலைக்கு போங்க. இதை செய்ய என்ன ஆகும் சார் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு மன கஷ்டங்கள், அந்த டிப்ரெஷன், அழுத்தங்கள், வேலையில் ப்ரெஷர் எல்லாம் விலகும். முதன்மைத்தன்மை கிடைக்கும். அதாவது போர்க்காலத்திலெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. குழந்தைகள், வியாதியஸ்தர்கள், முதியவர்கள், பெண்கள் இவர்கள் நீங்களாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தன்மையிலே நீங்கள் சூரியனை வணங்கி செல்லும்போது உங்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வராது. இதுதான் ட்ரிக்கு. இதை அழகாக பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் மறைப்பொருட்கள். இதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கான புண்ணியம்னு எடுத்துக்கோங்க. இதை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா வாழ்க்கை ஒரு தெளிவான விஷயம் கிடைக்கும். பாருங்கள், பல விஷயத்தில் ஸ்ட்ரக்காகி நிற்கிறோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரில. குழந்தைகளோட கல்யாணம் நடக்கலை, வீடு வாசல்லாம் நிற்கிது, நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள்,
பண வரவில் பிரச்சனை, வேலையில் ப்ரெஷர், ஏகப்பட்ட குழப்பங்கள். கொஞ்சம் நஞ்ச குழப்பம் இல்லை உங்களுக்கெல்லாம். குரு வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ எவ்வளோ குழப்பம் இருக்குன்னா பாருங்கள், அவ்வளோ குழப்பம். மரண பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொருட்சேதங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? 3ஆம் இடத்துக்காரர் நன்மையை செய்துவிட்டால் மற்ற எல்லாம் கிடைச்சிடும். அதான் சூரியன். அப்போ அவரை பிடிச்சிக்கிறதுக்கு தான் இந்த வழி. இதை பண்ணுங்கள். தை அமாவாசை தானம் செய்வதற்கு நல்ல ஒரு நாள். அதனால் 18ஆம் தேதி அதையும் செய்யுங்க. 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று அவசியம் நம்ம வணங்க வேண்டியது வாராகி அம்மையை வணங்குது. காய் கனிகள் எல்லாம் வைத்து அவளை வணங்கி, தாயே என்னை காப்பாற்றுன்னு கையை தூக்குங்க. கையை தூக்கி அழகாக அவங்கள காப்பாற்றுவோம். வாழ்க்கையில் பல விதத்திலும் பலன்களை கொடுக்கக்கூடிய வாராகி அம்மை உங்களை என்றென்றும் காப்பாள். தைப்பூசத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானமும் உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் உங்களை வந்து சேரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. குடும்பத்தின் பாச பிணைப்பிலே ஒருங்கே கொண்ட உங்களுக்கு பலவிதத்திலும் எண்ண ஓட்டங்களை கொண்ட உங்களுடைய எண்ணங்களுக்கு எல்லார் மேலேயும் ரொம்ப பாசம், எல்லார் மேலேயும் ரொம்ப பரிவு. எல்லோரும் வாழணும். நான் மட்டும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, எல்லோரும் வாழணும். சொசைட்டியல் லைஃப் அப்படின்வாங்க. அப்படி வாழணும்னு ஆசை. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துக்கு எல்லா கிரகங்களும் ஒருங்கே அசம்பிள் ஆகக்கூடிய இந்த மாதத்தில் மகரம் அப்படிங்கிற இந்த ராசிக்குள்ளே தான் வேதங்கள் எல்லாம் புதைந்து இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்தது கடகராசியில். அப்போ எப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட இன்டர் ரிலேட்டடான விஷயத்தில் தான் எல்லா கிரகங்களும் அமரக்கூடியதாக இருக்கிறதுனால புத்தியெல்லாம் ஒருமிக்க வச்சு கல்வி, ஞானம், அறிவு, பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி மகர ராசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெப்த்தாக உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குன்னு பாருங்கள். பயங்களெல்லாம் ஓர வைங்க. சுகங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே கொடுக்கும். நிறைய சுகங்கள் கிடைக்கும். கலத்தரத்திலே ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், மறுப்பதற்கில்லை. வீண் பயங்களும் சில குழப்பங்களும் அலைச்சல்களும் உண்டாகும். இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்தால் குருவின் அருள் அப்படிங்கிறது அஷ்டமத்து மேலே இருக்குது. அஷ்டமத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு மேலே உட்காருது. அதேபோல் உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தின் மேலே தனுசு ராசி மேலே இருக்குது. அதுபோல் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்தின் மேலேயும் இருக்குது, துலா ராசி மேலே இருக்குது. அப்போது 4ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பு அப்படின்னு சொன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த குருவின் கடாட்சம் இருப்பதனால்தான் வியாழக்கிழமை இந்த தை மாதம் பிறக்கிறது உசிதமாக அமைகிறது. உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் சிக்கல் எல்லாம் இருந்துன்னா என்ன பண்ணணும்? உடனே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உங்களுக்கு அட்வைசஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் கேளுங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிடுங்க. எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து செய்வது அப்படின்னு வைத்துக்கோங்க. எனக்கு பெருசாக அது மாதிரிலாம் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கிடுங்க. கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாகப்படும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காலகட்டங்களில். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு ட்ரபுள்சம் பீரியட்ஸ். நான் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது சில இடத்துல மாட்டியும் விடுது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால செலவாக மாறுது. செலவு பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்குது.
அதை இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் இதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு உங்களை விட ஜாஸ்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். துறை வல்லுநர்கள்னு சொல்லுவோம், அப்படி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த டிசிஷன் எடுங்க. அப்படி இல்லையா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பேசி டிசைட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே சொல்யூஷன் தான். வெளி இடங்களிலே கொஞ்சம் வெளியில் வர்த்தகங்கள் தவிர நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்க. முக்கியமாக தான தர்மங்களை செய்வது நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதனால் பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் லாபம் பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆனால் கொடுத்த பணம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்துவார். அவர் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ செய்கைகளை மாற்றி செய்வதனால் வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தை அமாவாசை அன்று தான தர்மங்கள் செய்வது, 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று வராகி அம்மையை வழிபடுவது, 25ஆம் தேதி அன்று ரதசப்தமி சூரியனை வழிபடுவது, பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தன்று தான தர்மங்கள் செய்வது, பிப்ரவரி 9ஆம் தேதி கால பைரவ அஷ்டமி அன்று பைரவரை வழிபடுவது. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு அழகாக பண்ணுங்கள். தைப்பூசத்தன்னைக்கு பழனியம் பெருமானான முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை சிறப்பாக எழுத உங்களுக்கு உதவி செய்யும். வாழ்க வளத்துடன்.